சடாட்சரம் பஞ்சாட்சரத்துக்கு ஒரு படி மேலே. அதனால முருகர் வந்து குருவாகவும் சிவபெருமாள் சீடனாகவும் உட்காந்து அது கேட்குற மாதிரி அந்த அமைப்பு. இந்த கூட்டத்தினர் விட அந்த கூட்டத்தினர் 6 அந்தங்களை சேர்ந்தவர்கள், 12 கலைகளில் வெற்றி பெற்றவர்கள். யார் 16 கலைகளும் கதிகளும் வெற்றி கொள்கிறாரோ அவங்களுக்கு சாவு கிடையாது. சாவை ஜெயிச்சவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா சாவுக்கு அடிப்படை தகுதி கோபமே பறக்கலாம். திருமூலர் வந்து மிகுந்த கோபங்கிறார். அவர் எப்படி கோபப்படாமல் இருப்பார்? 5000 வருஷம் எப்படி வாழ்ந்தார்? கோபத்துக்கு ஒரு விளைவு இருக்குது. கோபப்பட்டுட்டா 1 வருஷம் அந்த கோபத்துக்கான தண்டனையை யார் கூடயும் பேசக்கூடாது. இதுதான் அவர் ஏற்றுக்கிட்ட தண்டனை. ஒரு வாட்டி கோபப்பட்டாரா அந்த கோபத்துக்கு தண்டனை 1 வருஷம் பேச பண்ணுறாரா சரி பண்ண முடியாது. ஆனால் வள்ளுவர் சொல்றாரு, நமக்கு கொடுத்த அறிவு பேசுவதன் மூலமாக சிந்திப்பதின் மூலமாக சரி செய்துக்கலாம். அப்போ கோபம் வரத்துக்கு முன்னாடியே பேசி சரி பண்ணிக்கலான்றது. ஆனால் பாருங்க, இப்போ என்னதான் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் 5000 வருஷத்துக்கு மேலே கோபப்பட்டார். அவர் கடைசியாப்பட்ட கோபம் என்ன தெரியுமா? திண்டிலாரை கிளச்சொல்லி தூண்டினார், கொண்டிலாரை கிளச்சொல்லி தண்டித்தார், வண்டியாய் திறந்து நறுகு ஒன்றுவார் அரங்கான் என்று. அப்போ நம்ம திருப்பதியில் தேர்வு ஐயா நல்ல தகவல், 2 வார்த்தை நல்ல வார்த்தை இந்த தெருவுக்காக. ஐயா ரமேஷ் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் தெருவுக்கு ஆன்மீகத்தை பற்றி நல்ல விளக்கம் வேணும். ஏன்னா இதுலேயே சிவன் மது அந்த ஆலயத்தில் இப்போ உமாபதி பஸ்வதி ஈஸ்வர ஆலயம். அப்போ ஈஸ்வரம்னா என்ன? இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அருவுருவம். இந்த கோயில் பழமையான கோயில். இந்த ஊர் இந்த கோயில் என்ன வழிபாடு பண்ணுவாங்கன்னா அருவுருவ வழிபாடு. அருவுருவம்னா ஆவுடையும் லிங்கமும் இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் வெறும் லிங்கம் மட்டும் இருக்கும். அது பேர் லிங்கோத்பவர். அதுக்கு பேர் லிங்கோத்பவர். லிங்கோத்பவ அப்படின்னா சமஸ்கிருதத்தில் மிக ஆளுமை திறனுடையவனாக ஆகுதுன்னு அர்த்தம். லிங்கோத்பவ. பவ என்றால் பா என்றால் மனம், வா என்றால் வகாரம். மனதினால் தோண்டக்கூடியவர்களே வகார வித்தி. வகாரம் வேற, தகாரம் வேற. இப்போ வகாரத்தில் ஒருத்தர் தகாரத்தை செஞ்சுட்டோன்னா அவருக்கு வந்து இந்த உலகத்தில்